ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சர். நம்ம சேனலுக்கு உங்களை எம்புடன் வருது. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக தான் டிஎன்ஏயு கவுன்சிலிங் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் உங்களுக்கு அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்புகளாக நம்ம நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லியுமே நம்ம வந்து இன்றைக்கி கவுன்சிலிங் என்ன நடக்க போகுதுங்கிற அப்டேட் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கிறோம். சரியா, இன்றைக்கி கவுன்சிலிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து அதாவது அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் கவுன்சிலிங் ரவுண்ட் 3க்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய பேர் புரிஞ்சுக்காமல் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சார் ஆஃப்லைன் கவுன்சிலிங் சொல்கிறாங்க, எங்களுக்கு எந்த காலேஜ்னு சொல்லையே சார். அண்ணாமலை யூனிவர்சிட்டி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட். சரியா, அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டி காலேஜ் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதனால் இதுக்கு போய் செப்பரேட்டாக காலேஜ்லாம் கிடையாது. உங்களுக்கு போனீங்க ரவுண்ட் 3க்கு போனீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ பேரை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாருங்கள் தெளிவாக. அதாவது ஏன்னா ஏற்கனவே வந்து நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே காலேஜ் கிடச்சிருக்கு. ஏன்னா இப்போ பாருங்கள் 189லேருந்து அதாவது கட் ஆஃப் மார்க் வந்து பார்த்திங்கன்னா 189 எங்கள் ரவுண்ட் 3க்கு 189லேருந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோ பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியுமா தெரியாதாங்க தெரியல. ஒருவேளை 189 எடுத்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே டிஎன்ஏயூவில் ஒரு கவர்மெண்ட் காலேஜ் கிடச்சிருக்கலாம் மேபி. இப்போயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கும் என்ன பண்ணியிருக்காங்க போட்டு வச்சுருக்காங்க. சரியா, பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. மொத்தமாக சேர்த்து எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்ருக்காங்க அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். சரியா, மொத்தமாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னா அதாவது கிட்டத்தட்ட 33 பேஜ் இருக்குது. சரியா, 33 பேஜ் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேலே என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆஃப்லைன் கவுன்சிலிங்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. சார் அப்போ இவங்க கூப்பிட்ட எல்லா பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சீட்டு கிடச்சிடுமா கன்ஃபார்மா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. சரியா, அதனால் எல்லா பேரும் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்திங்கன்னா போகாதீங்க தயவுசெய்து. யாருக்காவது சீட்டு கிடைக்காம சில பசங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போய் அந்த சீட்டு வந்து என்னான்னு சொல்லி பார்த்தா சேரட்டும். இப்போ வந்து கண்டிப்பாக இப்போ ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கீங்க இங்கே பாருங்கள். இப்போ எப்படி இருந்தாலும் இந்த 180 179 இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் கண்டிப்பாக டிஎன்ஏயூவில் ஏதாவது ஒரு காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடச்சிருக்கும். சரியா, அதனால் ஏதாவது ஒரு காலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிருந்துச்சு அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் போகாதீங்க. இந்த சீட் வந்து கிடைக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தயவுசெய்து போகட்டும். சரியா, ஏன்னா உங்களுக்கு டிஎன்ஏயூ அஃபிலியேட்டட் காலேஜ்லேயே உங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு, இல்லை கவர்மெண்ட் காலேஜே கிடச்சிருக்கு அப்படின்னா தயவுசெய்து விட்டுருங்க. இந்த பசங்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். சரியா, அதனால் கண்டிப்பாக இந்த விஷயத்தை நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா, அதனால் உங்களுக்கு ஏற்கனவே சீட் கிடச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அண்ணாமலை யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நீங்கள் போக வேணாம். கிடைக்காத ஸ்டூடெண்ட்டுக்கு அது கிடச்சிருந்துச்சு அப்படின்னா அதை மகிழ்ச்சியாக அந்த பசங்க போய் ஏற்றுக்குவாங்க. ஏன்னா இவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க, அதில் நிறைய பேர்த்துக்கு சீட் இல்லைன்னு சொல்லி அனுப்புறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. எப்போ இந்த மாதிரி அனுப்புவாங்க அப்படின்னா அதிக கட் ஆஃப் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாக உள்ளே வந்துட்டாங்க, அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்குள்ளே உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவனுக்கு ஏற்கனவே டிஎன்ஏலையும் கிடச்சிருக்காது, இப்போ தான் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் கிடச்சிருக்குன்னு சொல்லி சந்தோஷத்தில் வீட்டிலேருந்து எல்லாம் கிளம்பி வந்துட்டு இருப்பாங்க ஆஃப்லைன் கவுன்சிலிங்கு. அந்த பையனை நம்ம ஏமாத்துகிற மாதிரி ஆயிடக்கூடாது. சரியா, அதனால் கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம நல்லதே நினச்சோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதை நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணால் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.